நம்ம கருவில் வந்து அமையும் போது கருப்பை கூடி கலந்த வினை தொடர் நாங்கள் செய்வோம். வினை இங்கே தொடரல, கருப்பைக்குள்ளே நம்ம நுழையும் போதே நம்ம செய்கிற வினையை தொடர்ந்துச்சு நம்மளை. சரி, அது போட்டோம். நம்ம கர்ப்பத்தில் வந்து நம்மளை அமைக்கும் போதே நமக்கு இத்தனை மூச்சுன்னு டிசைட் பண்ணி வச்சு அதுக்காக வேஸ்ட் பண்ண குறையும். இப்போ நம்ம ஒரு காரை வேகமாக ஓட்டினா குறையாது. கருணையினால் நம்மளுக்கு அது பெரிய கருணையினால் வந்துட்டோம். அப்போ இத்தனை மூச்சுன்னு முடிவாயிடுச்சு. ஆமாம். இப்போ காலையிலேருந்து எந்திரிச்சோடனே எத்தனை மூச்சு? ஆமாம், போய்கிட்டே இருக்கு. அப்போ நாம் வந்து இந்த இத்தனை மூச்சுகள் கொடுத்துருக்கு. உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கு வச்சுங்க பணம். ஆமாம். அதை நீங்கள் என்ன மாதிரி செலவு பண்ணுறீங்கன்னு நாளைக்கு உங்களுக்கு களவு கேட்கப்படும். உத்தரவு. இத்தனை மூச்சு உத்தரவு கொடுத்தாங்கன்னா இலவாக கொடுத்துருக்கேன். இந்த பணத்தை நான் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன்னா அப்புறம் கேட்பேன், அந்த 1000 ரூபா என்ன செலவு பண்ணேன்? ஆமாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணேன், இப்படி கொடுப்பேன்னா இல்லை அங்கே போனேன் சீட்டாது அதாவது. அது மாதிரி நமக்கு கொடுத்துருக்க இந்த ஆயுளை நாம் எவ்வளோ புண்ணியத்துக்கு செலவு பண்ணினோம் என்ற கேள்வி இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு எல்லாருக்கும் கேட்கப்படும். உத்தரவு. அன்னைக்கு தெய்வம் நியாயாசனத்தை உட்காந்துப்பாங்க. அங்கே நம்ம வந்து மன்னிப்பு கேட்க முடியாது. தெய்வமே. அப்போ நமக்கு நம்ம செய்கிற கர்ம வினைகள், நம்ம செய்கிற பாவ புண்ணியத்துக்கு மயிரலை கூட தப்ப முடியாமல் தண்டனையோ வெகுமதியோ கண்டிப்பாக கிடைக்கும். யாரும் தப்பு. அதில் பாருங்கள் ஒரு கருணை. நாம் இன்னைக்கு ஒரு நல்ல புண்ணியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறதா வச்சு. ஆமாம். நாம் செய்கிற ஒவ்வொரு புண்ணியத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் 2 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டே வர்றாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் செய்கிற பாவத்தையும் புண்ணியத்தை. அதில் என்ன ஒரு கருணை, நீங்கள் ஒரு புண்ணியத்தை செஞ்சிட்டீங்கன்னா அதை உடனே அது எழுதிக்குவாங்க. தெய்வம். நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிட்டிங்கன்னா உடனே எழுத மாட்டாங்க. தெய்வமே. கொஞ்ச நேரம் சரி ஆத்திரப்பட்டு இந்த பாவத்தை பண்ணிட்டான், சரி கொஞ்ச நேரம் மன்னிப்பு கேட்குறானா, அதுக்கு மன்னிப்பு தேடிக்கிறானான்னு உடனே எழுதாமல் கொஞ்ச நேரம் அப்படி பார்ப்பாராம். அதை சண்டாடா அவசரப்பட்டு பண்ணிட்டான், சரி மனம் திரும்பி தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டா அதை எழுதாம கூட விட்டு வரோம். பண்டுனாலும் எவ்வளோ கர்த்தம் நம்ம எவ்வளோ எளிய பொறுமையாக இருக்கு. நம்ம யாரையும் சொல்ல வேணாம். நம்ம போய் வந்து தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதையும் மறைக்க முடியாது. நாம் இப்போ யாருடைய பணமோ யாருடைய செல்வாக்கோ நாளைக்கு இது கூட எதுவும் நம்மளோட வர நம்ம அவங்களுக்கு செஞ்சிருக்க அந்த புண்ணியம் ஒன்று மட்டும் நம்ம கொடுவோம். அப்போ நம்ம எதை தேடணும்? சரி, நமஸ்காரம்.